மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன ஒரு கடுமையான வார்த்தை என்னது? பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சாடுறாரு. ஏன் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தேன், எதுக்கு எடுத்தாலும் இந்த அற்புதத்தை பார்க்காம நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காண்பிக்கப்படணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அடையாளம் இருந்தால் மட்டுமே நம்பக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யலை? பாராட்டலை. பார், என் வல்லமையை நான் காமிச்சு, நான் தான் ஆண்டவன் உன்னிட்ட காமிக்கிறேன் பார், அப்படிலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காமிக்கலை. மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்னா கடிந்து கொள்ளுகிறார். அவர்களை பார்த்து பொல்லாத விபச்சார சந்ததியாரே, நீங்கள் அற்புதத்தை கண்டாலோடையே நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களோ என்றெல்லாம் பேசுகிறார். அவர் நீங்கள் தோமாட்ட பேசும்போது என்ன பேசுகிறாரு? தோமா என்ன செய்கிறான்? ஆண்டவரை நம்பலை, விசுவாசிக்கலை. கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் காணாமல் விசுவாசித்து ஆண்டவருக்குள்ளே வர்ற கூட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். எந்த அற்புதத்தையும் பார்த்து இல்லை, இறை வார்த்தை சுவிசேஷத்தை கேட்டு மீட்கப்படுது. நீங்கள் பைபிள் முழுக்கவும் சுவிசேஷத்தை கேட்டு தான் மீட்கப்பட்டாங்க. அதற்கு சில ஒத்தாசையாக சில இடங்களிலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார் ஒழிய எல்லா இடங்களிலும் அற்புதத்தை செய்யலை. மிஷனரி காலத்திலும் அதே போல தான். அவர்களை கொண்டு பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையுமா செய்யலை. அவர்களுடைய அந்த ஜீவனுக்கு ஏதுவான பிரசங்கம், அந்த ஜீவ ரட்சனை செய்யக்கூடிய வார்த்தைகளை சொல்லும்போது அதை விசுவாசித்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அப்போ பிரியமானவர்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுதான் ஒழிய அற்புத அடையாளம் பார்த்து தான் அப்படின்னு போனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? இஸ்ரவேல் மக்களை என்ன சொன்னாரோ அதே தான் உங்களையும் பார்த்து சொல்லுவார். ஆதலால் இந்த அற்புதம்னு ஓடாதீங்க. அற்புதம் தேவன் தம்முடைய சித்தமாக இருந்தால் செய்ய போகிறார். கேளுங்க, தப்பு இல்லை. ஆண்டவர்கிட்ட இதை ஆண்டவர் இந்த அற்புதம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி கேளுங்க. கேட்கறதுனால எந்த தவறு இல்லை. ஆனால் அதையும் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்க. அன்னைக்கு குஷ்டரோகி சொன்னான் அல்லவா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று. அப்போ நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தான் அத்தனையும் செய்கிறார். என் விருப்பத்தினால எதையும் செய்ய மாட்டார். நான் ஒருவேளை விரும்புறதுனால உடனே தூக்கி எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் தம்முடைய யாரையுமே புஷ் பண்ண முடியாது. ஏன் நீ செய்யலை அப்படின்னு யாரையுமே இங்கே புஷ் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் தான் அதை செய்கிறார். இதை புரிந்து கொண்டு நாம் விசுவாச வாழ்க்கையை என்ன செய்வோம்? ஓடும்போது ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இடறி போக மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.